பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிகிச்சைகள் என்ன பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் விவேக் அவர்களுடன். அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கலாமா அப்படின்றதும் கேட்கக்கூடிய இதுவும் காமனாக வரக்கூடிய சந்தேகம் தான். யூஸ்வலாக வந்து எண்ணெய் தேய்க்கிறதுல தப்பு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் காமனாக எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் சாயந்தர நேரம் குழந்தைக்கு வந்து கை காலில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணி விட்டோம்னா குழந்தை வந்து நைட் நல்லா தூங்குவாங்க. அடிக்கடி இந்த இருந்து அழுகிறது ப்ராப்ளம் வராது. ஆனால் வந்து ஒரு சில ஆயில் வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆலிவ் ஆயில்னு சொல்லுவோம், மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்னென்னா குழந்தை தோலுக்கு ஒத்துக்காது. ஸோ வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ குளிக்கும்போது காதில் பட்ஸ் வைக்கிறது அந்த மாதிரியான பழக்கம்லாம் சில பேருக்கு இருக்குது. அழுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்குறது, அதெல்லாம் சரியா டாக்டர்? நீங்கள் குளிக்க வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா டப்பில் கரெக்டாக குழந்தைய வச்சு குளிக்க வைக்க கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ என்ன ஒன்றா பெரியவங்க யாரோ அவங்கக்கிட்ட வந்து குளிக்க வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அம்மா அவங்களே குளிக்க வைக்க மாட்டாங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மூக்கு கொஞ்சம் கோணையாக இருக்குது, நான் பிஞ்ச் பண்ணுறேன், மூக்கு கூராக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பிரஸ்ட் பட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், தப்பான விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ வந்து எதுவும் காதில் பட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி காதில் பட்ஸ் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ காதில் அழுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணுறது தேவையே கிடையாது. நியூபார்னுக்கு குளிக்க வைக்கும்போது தலையிலேருந்து பாதம் வர கொஞ்சம் வாமான வாட்டரை வச்சு மேலே தண்ணி படுற மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை டவலை வச்சு துடைச்சி விட்டால் போதும். அதுவே போதுமானது குழந்தைக்கு. அடுத்தது உணவு சார்ந்த விஷயங்கள். ஒரு பக்கம் தாய்ப்பால் அப்படின்றது 6 மாதம் வரைக்கும் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும். குழந்தைக்கு எதனால் வந்து வயிறு வந்து உப்புசமாகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ இதெல்லாம் எதனால் ஏற்படுது டாக்டர், வயிறு சார்ந்த கோளாறு? யூஸ்வலாக குழந்தைக்கு வந்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்களோட பசியும் தணிஞ்சிரும், தாகமும் தணிஞ்சிரும். 6 மாதம் காலம் வரை குழந்தைக்கு வந்து நீங்கள் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதும். அதோட சேர்த்து ஒரு விட்டமின் D3 ஒரு மருந்து யூஸ்வலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அது 1 வயசு வரை தர சொல்லுவோம். இது மட்டுமே குழந்தைக்கு போதுமானது. யூஸ்வலாக ஃபுட்டில் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா அம்மா எடுக்கக்கூடிய ஃபுட்டில் தான் பிரச்சனை வரும். எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, நான் எல்லாமே சாப்பிடலாமா, இல்லை ஏதாவது நான் குறிப்பிட்ட சாப்பாடு வந்து நான் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி, நான் சாப்பிட்ற சாப்பாடுனால என் குழந்தைக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு அம்மா கிட்ட நான் ஒரு சாப்பாடு எடுக்காதீங்கன்னு சொன்னால் போதும், அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு அந்த சாப்பாடு டச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வந்து எவிடன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த உணவும் வந்து அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்போ தான் அவங்க குழந்தைக்கு வந்து நல்லா பார்க்கணும்.